ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்டன் டூர் பார்ட் 3 பார்க்கலாம். நான் ஏற்கனவே 2 பார்ட் 2 பார்ட் 1 2 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. இது எல்லாம் ஃப்ளவர்ஸ் தான். இது கனகாமரம். நான் அந்த வீடியோ எடுக்கக்குள்ளே தான் பார்க்குறேன். அதுலேருந்து ஒரு கொசு பறக்குதுங்க. அது அவ்வளோ ஸ்லோ மோஷனில் எடுத்ததுனால அவ்வளோ அழகாக இருக்குது. இது லைட்டாக விதை எடுத்து போட்டாலே அந்த செடி வளர்ந்துடும். இது சங்குப்பூ. நான் ஆல்ரெடி மெடிசினல் பிளான்ட்டு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். நிறைய கலர்ஸ் இருக்குது. சூரியகாந்தி பூ பார்த்திங்கள்ல, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பூத்துருக்கு. நான் அந்த பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். இட்லி பூ, இது டிஃப்ரெண்ட் கலர் இருக்குங்க. ரோஸ் கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர்னு நிறைய கலர் இருக்கும். இப்போ பார்த்தது ஒரு ரெட் கலர், லைட் ரோஸில் இருக்குது. சூரியகாந்தி பூ ஆல்ரெடி ஒரு கிளிப் போட்டேன்ல, அது பாருங்கள் மரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன லைட்டாக ஒரு கிளிப் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். இது ஊசி கனகாமரம். இது ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு கனகாமரம் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த கனகாமரம் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வெள்ளை கலரில் ஒரு பூ இருக்குது பாருங்களேன். இது சூப்பராக இருக்குங்க. நம்ம வச்சா வாடவே வாடாது. தண்ணியில் போட்டு வச்சா அது மண் கிடக்கும் 1 வீக் கூட. ஒயிட் கலர்னு எங்கள் வீட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது கண்ணாருக்கு வைப்போங்க. இந்த திஷ்டிக்கெலாம் இந்த பூ தான் வாசலில் இருக்கும். எல்லோ கலர் பூ ரொம்ப அழகாக இருக்கும். வாசலில் தண்ணி வைப்போம்ல, அதில் உருளியில் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். இது எல்லோ கலரில் எல்லாமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பூ தான். எல்லாம் அழகு பூ தான். எல்லோ கலரில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. செம்ம மொட்டு வைக்கிது. நம்ம ஹைட்டுக்கு வளருதுங்க. ஒரு 5 அடி கிட்ட வளருது இந்த செடி. நிறைய மொட்டு விட்டுருக்கு. இது எல்லோ கலரும் இருக்குது, ஆரஞ்சு கலரும் இருக்குது. பாருங்கள் பூவு சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. நான் ஒயிட் கலரில் ஒரு பூ காட்டினேன்ல, அதே மாதிரி இது குட்டியாக சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கும். அழகாக இருக்குது. ரோஸ் கலர், நல்லா பிங்க் கலர், சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ரெட் கலர், அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆரஞ்சு கலர் அப்படின்னு. ஆனால் நான் பூத்தது மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் இது பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த செடியில் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா என் பையன் சும்மா இருக்க மாட்டான். அந்த மொட்டெல்லாம் போயிட்டு உடனே பிச்சு அதை கீழே போட்டுருவான். அதனால தான் அப்படியே பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே செடியே பிடுங்கி எடுத்துருவான். அது மாதிரி பண்ணுவான். அதனால தான் நிறைய செடி இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இல்லை பார்க்கவே. இது பூசணிக்காய். அந்த செடியில் கூட, அதாவது அந்த ரோஸ் கலர் செடியில் கூட கொடி போய் நிறைய பூ இருக்குது. இது ஊசி கனகாமரம் ஒரு கிளிப்பு. எங்கெங்கெங்கேயோ போய் வளருங்க. இது அங்கங்கே எந்த செடி நம்ம வைக்கிறோமோ அதுக்கு கீழே போயிட்டு அப்படியே விதை ஊந்து எங்கே பார்த்தாலும் நிறைய முளைச்சிட்ருக்கோம். இது ஒரு இடத்துல. இது அதாவது பாரிஜாதம் செடி. இது பார்க்க தான் திம்மோண்டு செடி. செம்ம பூ விட்டுடுச்சு. இப்போ நிறைய துளிர் விடுது. இதுக்கப்புறம் நிறைய பூ விடும். இந்த குளிர் சீசனில் நிறைய பூலாம் விடாது பாருங்கள். நிறைய பூ விடும். எங்கள் வீட்டில் இருக்க கார்டனோட செடியோட கிளிப்ஸ்லாம் நான் போடுறேன் பாருங்கள். என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பூக்குன்னு எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே எங்கள் வீட்டு ஃப்ளவர்ஸோட எல்லாமே கிளிப்ஸு தான். எல்லாமே அழகழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே. இன்னும் ரோஸு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சீசனில் அதெல்லாம் விடலை. இருக்கக்குள்ளே எந்த செடியில் நான் மொட்டு வச்சு பூ பூக்குதோ அந்த செடியை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் எடுத்து போடலை. இந்த கிளிப்ஸ்லாம் பாருங்கள். எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்க செடி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.